ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸில் உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பற்றி டேட்டா கொடுத்துறேன். அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து உங்களுக்கு எப்படியும் 4th உங்களுக்கு ஃபீ பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் 1 or 2 டேஸில் உங்களுக்கு ரவுண்ட் 3யோட சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஆல்ரெடி நான் பிசிக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் 130 to 143 கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு வரேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து உங்களுக்கு 130 to 143 கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜ் என்ன பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா காலேஜோட கோடு, காலேஜோட ரேங்க்குங்கிறது ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் வச்சு நம்ம காலேஜ் ரேங்க் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் வச்சு. பிரான்ச் என்ன பிரான்ச் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, காலேஜோட நேமு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ், எஸ்சியோட ஓவரால் ரேங்க் என்ன இருக்கும், அந்த ரேங்க்குக்கு ஈக்குவலண்டான கட் ஆஃப் இந்த வருஷம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து இப்போ நான் சிவில் கொடுத்துருக்கேன்னா சிவிலுக்கு கீழே இருக்க பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இசி மட்டும் கொடுத்துருந்து மற்ற பிரான்ச் வரலன்னா இசி கீழே இருக்க பிரான்ச்சஸ் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே என்னென்ன பிரான்ச்சஸ் வருதோ அது மட்டும் தான் இதில் காமிக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இப்போ டாப் காலேஜஸில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டாப் ஒரு 40th காலேஜ்லேருந்து ஒரு 125th காலேஜுக்குள்ளே இந்த ரவுண்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப பின்னாடி இருக்க காலேஜ் எடுக்க வேண்டாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிசி எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை, பர்டிகுலராக ரூரல் ஏரியாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் ஒவ்வொரு காலேஜ்லேயும் புரோக்கர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் கட் ஆஃப்க்கு நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு ரொம்ப கீழே இருக்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஸோ இது வந்து மெயினாக எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது. யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு கவுன்சிலிங்லேயே சீட் எடுங்க. இந்த வீடியோ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் மாதிரி பிரான்ச்சஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டாப் 35 காலேஜஸ்குள்ளேயே 20th 35th காலேஜுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். அதே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்னால் உங்களுக்கு ரூரல் ஏரியானா டாப் 40 காலேஜில் கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். கோயம்புத்தூர் மாதிரி சென்னை மாதிரி சிட்டினா ஒரு டாப் 50 காலேஜுக்குள்ளேயே சீட் கிடைக்க சான்ஸ் இருக்கலாம் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா. ஸோ அதுதான் பேஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருவில் டெக்ஸ்டைல் ஃபேஷன் கிடச்சிருக்கு. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதியில் ஐடி லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. பட் இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த காலேஜ் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டுருக்கு. ட்ரிபிளியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விஎல்எஸ்சி டிசைன் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பன்னாரி எம்என்ல மெக்கானிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இஎன்ஐ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெக்கட்ரானிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்விஎஸ் வந்து இந்த பொசிஷனில் வைக்க வேணாம். டாப் 100க்கு அப்புறம் நீங்கள் இந்த வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ஏர்லி பொசிஷன். ஸோ அதனால் வந்து ஐ சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் கொஞ்சம் டிலேடான பொசிஷன். பட் உங்களுக்கு கட் ஆஃப் அண்ட் ரேங்க் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெப்கோவில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பிரான்ச்சஸ் இங்கே கிடச்சிருக்கு போன வருஷம். ட்ரிபிள்இ, பயோமெடிக்கல், சிவில், ஏஐடிஎஸ் இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சுமே வந்து 138லேருந்து 137 கட் ஆஃப் இந்த வருஷம் இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலம்மாள் மதுரையில் வந்து உங்களுக்கு ஐடி, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி பிரான்ச்சஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. 135 to 139 ரேஞ்சில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். வந்து லாஸ்ட் இயரோட ரேங்க் ஈக்குவலான இந்த இயர் கட் ஆஃப் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ சில காலேஜஸ் வந்து இதில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சம்டைம்ஸ் சீட்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இஎன்ஐ இந்த பிரான்ச் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை இக்னோர் பண்ணிடுங்க இஎன்ஐ கண்ட்ரோலில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு 135 கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிவில் 135, மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் 137 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொங்கு வந்து உங்களுக்கு ஏஎம்எல் 142, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் 130, சிவில் 137, மெக்கானிக்கல் 130.5 கட் ஆஃபில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். சென்ட் ஜோசப்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சான்சஸ் இருக்கலாம். சவிதாவில் கெமிக்கல், மெக்கானிக்கல், சிவில், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அக்ரிகல்ச்சரல் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சவிதாவில். அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிவில் இந்த பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்கல், இஎன்ஐ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் சான்சஸ் இருக்குது. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில் ஐடி, சிவில், ட்ரிபிள்இ சான்சஸ் இருக்கலாம். ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் சான்ஸ் இருக்குது. டாக்டர் மகாலிங்கமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, ஏஐடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி சான்சஸ் இருக்குது.
எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைனும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்துஸ்தானில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிளி கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் சான்சஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சான்ஸ் இருக்குது. எஸ்ஆர்எம் வள்ளியமையில் இஎன்ஐ, மெக்கானிக்கல், சிவில், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் சான்ஸ் இருக்குது. பிஎஸ்என்இ திண்டுக்கல்ல உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏடிஎஸ் அந்த பிரான்ச்சஸ் கிடைக்கும்னா மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிவில்லாம் வந்து கொஞ்சம் மேபி ஒரு சீட் 2 சீட் ஃபில் ஆகி ஃபுல்லாக ஃபில் ஆகாதனால கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸோட. ஸோ இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ, ஐடி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ட்ரிச்சியில் இருக்க இன்னொரு பெட்டர் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் சாரநாதன்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாமே மோஸ்ட்லி மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், ட்ரிபிளி, சிஎஸ்பிஎஸ் கிடச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் மட்டும் காமிக்கல. ஸோ அது மட்டும் ஏர்லியாக ஃபில் ஆக சான்சஸ் இருக்குது. கேஜிஐஎஸ்எல் கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போதே ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோனா வந்து கொஞ்சம் இதுக்கு டாப் 50லேயே நீங்கள் கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் கவுன்சிலிங்கில். கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் ஏடிஎஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன், ட்ரிபிளி, மெக்கட்ரானிக்ஸு, சிவில் இந்த மாதிரி பிரான்ச்சஸ், இசி, ஐடி இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிட்டியில் இருக்க காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர் சென்னை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா ரூரலில் இருக்க காலேஜஸில் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பேரண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸும் ரூரல் இருக்க காலேஜ் வேண்டாங்கிறது தான் அவங்களோட ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சிட்டியில் இருக்க காலேஜுக்கான கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டாக்டர் என்ஜிபியில் 138, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் 132.5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 137.5, மீனாட்சி சுந்தரராஜனில் ட்ரிபிளி, மெக்கானிக்கல் அந்த மாதிரி 2 பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரியில் மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், தமிழில் யாராவது படிக்கணும்னு வச்சிங்கன்னா ரத்னம் மட்டும் ஒரே கேம்பஸில் இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பயோடெக்னாலஜி ரத்னம் சான்ஸ் இருக்குது. கே ராமகிருஷ்ணன் ட்ரிச்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ஐடி, ஏடிஎஸ், மெக்கானிக்கல் இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் சான்ஸ் இருக்குது. இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டி மதுரையில் மெக்கானிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாய்ராம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜோட மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கேசிஜியில் வந்து ஏரோநாட்டிக்கல், இசிஇ, ட்ரிபிளி, மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ரவுண்டில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரமில் ட்ரிபிளி, மெக்கானிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு ஐடி, அக்ரிகல்ச்சர், ஏரோஸ்பேஸ், சிஎஸ்சி இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த காலேஜும் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் காமிக்காது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியில் வந்து சிவில் மற்றும் நீங்கள் சிவில் மெக்கானிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இசி, ட்ரிபிளி அண்ட் டவுன் தி லைன் இருக்க பிரான்ச்சஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சென்ட் சேவியர்ஸ் நாகர்கோவிலில் உங்களுக்கு ஏடிஎஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. எம் குமாரசாமி உங்களுக்கு வந்து கரூரில் ஐடி, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் சிஎஸ்சி, ஏஎம்எல், சிவில் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ட்ரிபிளி வந்து உங்களுக்கு பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காங்கேயம் அந்த காலேஜில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி கடலூரில் வந்து உங்களுக்கு கெமிக்கல், ட்ரிபிளி, சிவில், இஎன்ஐ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது எஸ்என்எஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மர்ஜ் ஆயிடுச்சு. பிஎஸ்பி கரூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அண்ட் டவுன் தி லைன் என்ன பிரான்ச்சஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிளி, சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருந்தால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு இசிஇ, ட்ரிபிளி, அம்பத்தூர் இருக்க காலேஜ் இது அந்த பிரான்ச்சஸ் அண்ட் டவுன் தி லைன் இருக்க பிரான்ச்சஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரியில் உங்களுக்கு இசிஇ சான்சஸ் இருக்குது. இசி அண்ட் டவுன் தி லைன் இருக்க பிரான்ச்சஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஞ்சலி அம்மாள் திருவாரூரில் ஐடி, இசிஇ, சிவில் மோஸ்ட்லி இங்கே கொடுத்துருக்க பிரான்ச்சஸ் எல்லாமே கிடைக்க சான்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரமில் வந்து உங்களுக்கு இசி, சிவில் சான்சஸ் இருக்குது. திண்டிவனமில் ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராமகிருஷ்ணாவோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் இங்கே வந்து கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஐடி, இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த வருஷம் ஏடிஎஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பனிமலர்லாம் உங்களுக்கு அதிக சீட்ஸ் இருக்க காலேஜ் இது.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், ட்ரிபிள் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இந்த சாய் ரங்கநாதன் நீங்கள் டாப் 200க்கு அப்புறம் தான் நீங்கள் வைக்க முடியும். இந்த ஒரு பிரான்ச் மட்டும் ஏர்லியராக கொஞ்சம் ஃபில் ஆனதுனால இந்த காலேஜ் கொஞ்சம் முன்னாடி காமிக்குது. கன்சிடர் டு கீப் திஸ் அட் த பாட்டம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருப்பாச்சூர், இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. விவேகானந்தா நாமக்கல்ல இசி, பயோடெக், ட்ரிபிள் மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. உமன்ஸ் காலேஜ் இது. அதுக்கப்புறம் வந்து ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூர், இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐடிஎஸ் மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ராம்கோ ராஜபாளையமில் ஏஐடிஎஸ் சிவில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஃப்ரான்சிஸ் சேவியர் வண்ணாரப்பேட்டை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, சிஎஸ்சிஏஎம்எல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சிஐஇடி கோயம்புத்தூரில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாமே கிடைக்க சான்ஸ் இருக்குது. மெக்கட்ரானிக் சிவிலும் இந்த ரவுண்டில் கிடைக்கும். கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசி, சிஎஸ்சிஏஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைன், பயோடெக், அக்ரி இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதில் அக்ரி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் வந்து ஈஸி, மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சுமே இங்கே கிடைக்க சான்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஆர்னி யூனிவர்சிட்டி காலேஜில் உங்களுக்கு இசி அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸ்ரீ சக்தி கோயம்புத்தூரில் பயோடெக்னாலஜி, மெக், சிவில் மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. காமராஜ் விருதுநகரில் ஏஐடிஎஸ், இசி, ஏஐடிஎஸ்லேருந்து கிடைக்க சான்ஸ் இருக்கும். கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து இசி அண்ட் பிலோ தி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோட்டில் உங்களுக்கு சிஎஸ்சிஏஎம்எல் மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ் கிடைக்கலாம். ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் ஏரோஸ்பேஸ், ஐடி, இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஎம்எல், ட்ரிபிள் இ, பயோடெக்னாலஜி, மெக்கானிக்கல் இதெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், சிவில் கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஏவிசியில் மெக் கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். எஸ்ஆர்எம்டிஆர்பியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏடிஎஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். ட்ரிபிள் இ கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். வேல்டெக் மல்டிடெக்கில் உங்களுக்கு சிஎஸ்பிஎஸ், ட்ரிபிள் இ, பயோமெடிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்கலாம். எஸ்ஆர்எம் மதுரை, ஸோ இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பட் மதுரை பக்கத்தில் தான் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசி, ட்ரிபிள் இ அந்த 2 பிரான்ச் அந்த பிலோ இருக்க பிரான்ச்சஸும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ட்ரிபிள் இ, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ் டிசைன் அண்ட் டவுன் தி பிரான்ச்சஸ் என்ன இருக்கும், மெக்கானிக்கல் மேபி இருந்துச்சுன்னா கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேல்டெக், ஐடெக், டாக்டர் ரங்கராஜன், சகுந்தலா இந்த காலேஜில் உங்களுக்கு இசிஇ கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஐஎஃப்இடி விழுப்புரமில் ஏஐடிஎஸ் பிரான்ச் கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர், அதுக்கு கீழே இருக்க பிரான்ச்சஸும் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். இசிஇ, ட்ரிபிள் இ அந்த மாதிரி பிரான்ச்சஸ். பாவை நாமக்கல்ல உங்களுக்கு ஏஐடிஎஸ், பயோமெடிக்கல் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் அந்த மாதிரி. லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஏஐடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்கலாம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல உங்களுக்கு இசிஇ அண்ட் டவுன் தி லைன் பிரான்ச்சஸ் எல்லாமே கிடைக்கலாம். கொங்குநாடு திருச்சியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இடிசி, ட்ரிபிள் இ, பயோமெடிக்கல் மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சுமே அங்கே கிடைக்க சான்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மட்டும் எல்லா காலேஜிலுமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, நிறைய காலேஜில் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ், கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை, எம்என்எம் ஜெயின், மோஸ்ட்லி இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த காலேஜில் நிறைய பேர் சீட் எடுத்திருக்காங்க, இந்த 130 to 143 ரேஞ்ச் கட் ஆஃபில் இருக்க ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கவங்க. பட் வந்து நம்ம ஏன் காமிக்கலைன்னா இந்த ஸ்லாட்லேயே உங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால நான் அது பெருசாக காமிக்கல. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஏர்லியர் கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். டாப் 150 காலேஜஸ் என்ன லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் 1-2 காலேஜஸ் நம்ம இக்னோரும் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த காலேஜஸ் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.